அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்துலில்லாஹ். எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தாய்மார்களே, நாம் எல்லாம் அல்லாஹ் நமக்கு அருளி இருக்கின்ற இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை அதனுடைய தூய்மையான வடிவத்தில் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற பேராவலோடு தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் காஞ்சி கிழக்கு மாவட்டம் செங்கல்பட்டு கிளை சார்பாக நடைபெறக்கூடிய இந்த பொதுக்கூட்டத்தில் பெரும் திரளாக இங்கே ஒன்று கூடியிருக்கின்றோம். இந்த பொதுக்கூட்டத்தில் எனக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு உண்மையும் பொய்யும். உண்மையும் பொய்யும் என்ற இந்த தலைப்பு இங்கே வழங்குவதற்குண்டான காரணம் என்னவென்றால், சில வாரங்களுக்கு முன்பாக செய்புதீன் ரசாதி என்று சொல்லக்கூடிய ஒரு நபர் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தோடு நடத்திய விவாதம் குறித்து, அந்த விவாதத்தில் நாங்கள் தான் வெற்றி பெற்றோம் என்று சொல்லி முழுக்க முழுக்க பொய்யே மூலதனமாக கொண்டு ஒரு உரை நிகழ்த்திவிட்டு சென்றிருக்கின்றார். அதை குறித்த உண்மை நிலையை உங்களுக்கு விளக்குவதற்காக இந்த தலைப்பை இங்கே வழங்கியிருக்கின்றார்கள். உண்மையிலேயே உண்மை என்பது எது, பொய் புரட்டி என்பது எது என்பதை உங்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டுவதற்காக இந்த தலைப்பு வழங்கப்பட்டிருக்கின்றது. இந்த செய்புதீன் ரசாதி என்று சொல்லக்கூடிய இந்த நபர், இவருடைய பின்னணி என்ன, இவர் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தோடு விவாதிக்க எப்படி முன்வந்தார் என்பது குறித்த ஒரு வரலாற்று பின்னணியை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். காரணம் என்னவென்றால், இப்பொழுது வாய்க்கிலேயே பேசக்கூடிய இந்த செய்புதீன் ரசாதி என்ற நபர் 1986 இருந்து இவரோடு விவாதம் செய்ய தயார் என்று பிஜே அறைகூவல் விடுத்துக் கொண்டிருக்கிறார். 86 இருந்து எஸ்கேப் ஆகிட்டு இருக்கார். ஓடுறாரு ஓடிக்கிட்டே இருக்கிறார். ஒவ்வொரு தடவையும் இவரை விரட்டக்கூடிய நேரத்திலே எந்த பொதுக்கூட்டத்தில் இவர் உரை நிகழ்த்தினாலும் சரி, பிஜேவோடு விவாதிக்க தயார் அப்படின்னுவாரு. நான் எந்த நேரத்திலும் ரெடியாக இருக்கிறேன் அப்படின்னுவாரு. இப்பயே ஒப்பந்தம் போடுவோம் அப்படின்னு சொல்லுவாரு. பொதுக்கூட்டத்தில் பேசுவாரு. பேசிட்டு ஆளை பார்த்தா ஆள் இருக்க மாட்டார், ஆள் எஸ்கேப் ஆயிடுவாரு. எங்க போனாரு அப்படின்னு பார்த்தா அடுத்து ஒரு பொதுக்கூட்டத்தில் போய் இதே மாதிரி அறைகூவல் விடுவார். பொதுக்கூட்டத்தில் விவாத அழைப்பை ஏற்றுக்கொண்டு நம்முடைய சகோதரர்கள் விவாத ஒப்பந்தம் போடலான்னு அவரை போய் பார்த்தா ஆள் எஸ்கேப் ஆயிடுவார். இதையே தொடர்ச்சியாக செய்து கொண்டிருந்த இந்த நபர் ஒரு 1987, 88 வாக்குல நாகர்கோயில்ல ஒரு பொதுக்கூட்டத்துக்கு வர்றார். அது வரைக்கும் பிஜேபி பத்தி கண்டமானி பேச வேண்டியது, வசைமொழிகளை பாட வேண்டியது, அவதூறுகளை அள்ளி வீச வேண்டியது, இப்படி இருந்த இந்த நபரிடத்துல விவாதத்திற்கு நாமும் அழைக்கின்றோம், விவாதத்துக்கு மறுத்து வருகின்றார். அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் நாகர்கோயிலில் இந்த செய்புதீன் ரசாதி என்பவருக்கு ஒரு பொதுக்கூட்ட நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யறாங்க. அப்ப 1987 அந்த வாக்குல சகோதரர் பிஜே அவர்கள் நாகர்கோயில தான் இருந்தாங்க. நாகர்கோயில இஸ்லாமிய கலாச்சார மையம் என்று சொல்லக்கூடிய ஒரு பள்ளிவாசல் அருகில தான் சகோதரர் பிஜே அவர்களுடைய அலுவலகம் இயங்கிக் கொண்டிருந்தது. இந்த செய்புதீன் ரசாதி என்ன செஞ்சிருக்காரு, அந்த பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக வந்தவர் அந்த இஸ்லாமிய கலாச்சார மையத்துக்கு உள்ள நுழைஞ்சிருக்காரு. அங்க பாத்ரூம் போயிட்டு அப்படியே ஒரு 2 ரக்காத் தொழுதுட்டு போலான்னு உள்ள வந்திருக்காரு. அந்த உடனேயும் இந்த செய்தியை சகோதரர் பிஜே அவர்கள்ட்ட சொல்றாங்க. எப்ப நடந்தது? 1987, 88 நடந்தது இது. அப்ப இந்த மாதிரி உங்களை திட்டி பேசி இருக்கக்கூடிய ரசாதின்னு ஒரு ஆள் இருக்காரா இல்லையா? எங்க போனாலும் விவாத வாய்ச்சோட ஆள் விட்டுக்கிட்டே திரிகிறாரு. மேப்படி ஆள் உள்ள ஆள் வந்திருக்கு, ஆளை விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லி சகோதரர் பிஜே அவர்களிடத்துல செய்தி சொல்லப்படுது. செய்தி சொல்லப்பட்டா பிஜே என்ன செய்யறாரு, இவர் தொழுதுட்டு இருக்கக்கூடிய அந்த அறைக்கு முன்ன வெளியே போய் நின்றுகிட்டாரு. பிஜே என்ன செய்யறாருன்னு பாப்போம் அப்படின்னு தொழுகு முடிச்சுட்டு இவர் வெளியே வந்திருக்காரு. வெளியே வந்தோடனே பிஜே அஸ்ஸலாமு அலைக்கும், நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்க, அலைக்கும் அஸ்ஸலாம், நல்லா இருக்கேன் அப்படின்னு பதில் சொல்ல, கொஞ்சம் வாங்கல நம்ம டீ சாப்பிட்டே பேசுவோம் அப்படின்னு சொல்லி இந்த செய்புதீன் ரசாதியை கூட்டு போறாரு. பிஜே கூட்டு போய் பிஜே டீ பண்ணலாம் வாங்கி கொடுத்திருக்காரு. அவருக்கு டீ பண்ணையும் சாப்பிட்டுட்டு பேசி கொடுத்திருக்காரு.
பேச்சு கொடுத்தா பிஜே கேட்டாராம், இந்த மாதிரி பிஜேபிஜன் ஒரு ஆளை பத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்களே, அவரோட விவாதத்துக்கு நீங்க தயாரா இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்டிருக்காரு. நான் தயாரா இருக்கிறேன், அவன் இந்த மாதிரி இப்படி பேசிக்கிட்டு இருக்காரு அப்படி பேசிக்கிட்டு இருக்காரு, ஒரு சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லி பிஜேபி பத்தி பேசுறான் இந்த ஆள். அப்போ அப்படியா, அப்ப அவரோட விவாதத்துக்கு நீங்க தயாரா இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, நான் ரொம்ப தயாரா இருக்கிறேன், எப்ப வேணாலும் பண்ணிக்கலாம், இவரை விடக்கூடாது இவனை அப்படின்னு சொல்லி பேச. உடனே பிஜே கேட்டானா, இப்படி பிஜேபின்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே, அந்த பிஜே முன்ன பின்ன பாத்துருக்கீங்களா நீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. இல்ல இதுவரைக்கும் நான் பார்த்தது இல்ல அப்படின்னு செய்வதுன்ற சாமி பதில் சொன்னவனையும் பிஜே சொல்லியிருக்காரு, அந்த பிஜேவே நான் தாயா அப்படின்னு. அப்படி சொன்னவனையும் கை காலெல்லாம் விளவெளத்து போய் ஆட்டம் கண்டு, இவரா பிஜே, இவர்கிட்ட அவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு இருந்தோம் என்று சொல்லி அரண்டு நடுங்கி பயந்து, வாங்க இப்பயே விவாத ஒப்பந்தம் போட்டுக் கொள்வோம் என்று சகோதரர் பிஜே அவர்கள் அறிவுகள் விடுக்க, இல்ல இப்ப என்னால விவாத ஒப்பந்தம் எல்லாம் போட முடியாது, எனக்கு மேல சில தலைவர்கள் பெரிய பெரிய அல்லாமாக்கள் குல்லாமாக்கள் இருக்கிறாங்க, அவங்க இடத்துல போய் நான் ஆலோசனை செய்யாம நான் விவாத ஒப்பந்தம் போட முடியாது, நான் போய் உடனடியா அவங்களுக்கு ஒரு பதில போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு 1987 ஓடினவர் தாங்க இவரு. இப்ப ஒவ்வொரு ஊரா ஓடிக்கிட்டு இருக்காரு, ஒவ்வொரு ஊரா போய் போய் இதே மாதிரியா நான் விவாதத்துக்கு நான் அழைத்தேன் வரவில்லை, பிஜே வரமாட்டேன்றார், அவர் ஓடிக்கொண்டிருக்கிறார், என்னை அவர் விரட்டுகிறாராம், இதையும் சொல்லிக்கிறார், என்னை அவர் விரட்டுவதாக சொல்லிக் கொள்கின்றார், அதுவெல்லாம் பொய் அப்படின்னு சொல்லிக்கொண்டு ஒரு பொய்யையே மூலதனமாக வைத்து 1987 இருந்து கிட்டத்தட்ட 2012 வரைக்கும் ஓட்டிட்டாருன்னா, இப்ப இவர் எவ்வளவு பெரிய பொய்யராக இருக்க வேண்டும், எவ்வளவு பெரிய பித்தலாட்டக்காரராக இருக்க வேண்டும், எவ்வளவு பெரிய பிராடு பேரவழியாக இருந்தால் வாயாலேயே 25 வருஷம் வண்டி ஓட்டியிருப்பார் அப்படின்றத நீங்க முதல்ல கவனித்துக் கொள்ள வேண்டும்.